அம்மன் அருள் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று சொல்வார்கள். அந்த அம்மன்தான் இன்று நாம் காணப்போகும் கதையின் நாயகி. அவள் ஒரு தேவி மட்டுமல்ல, ஒரு அரசி, ஒரு வீராங்கனை, ஒரு சக்தியின் முழு வடிவம். இதுதான் மதுரையின் பெருமை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அதிசய வரலாறு. பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார் மலையத்வத் பாண்டியன். அவருக்கும் அவரது மனைவி கஞ்சனமாலை தேவிக்கும் ஒரு கவலை. அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதற்காக அவர்கள் பெரிய யாகம் ஒன்றை நடத்தினர். அந்த யாகத்தின் அக்னியிலிருந்து ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தது. அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி குரல், இந்த குழந்தை தன் கணவரை சந்திக்கும்போது 3வது மார்பு மறைந்துவிடும் என்று. அந்த குழந்தையே மீனாட்சி அம்மன். மீனாட்சி வளர்ந்தாள். அவள் ஒரு சாதாரண அரசகுமாரி அல்ல. வீரத்தில், ஞானத்தில், தைரியத்தில் சிறந்தவள். அவள் பட்டம் ஏற்று பாண்டிய நாட்டின் அரசியாக ஆனாள். அதுவும் மட்டுமல்ல, அவள் உலகம் முழுவதும் சென்று யுத்தங்களில் வெற்றி பெற்றாள். ஒரு நாள் மீனாட்சி அம்மன் கைலாயம் சென்றாள். அங்கே அவள் பார்த்தாள் சுந்தரேஸ்வரரை. அந்த ஒரு கணம் அவள் உடலில் ஒரு மாற்றம். 3வது மார்பு மறைந்தது. அப்போதுதான் அவள் உணர்ந்தாள், இவர்தான் என் கணவர் என்று. மதுரையில் மிக விமர்சையாக நடந்தது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். தேவர்கள், முனிவர்கள், மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, சக்தியும் சிவமும் சேர்ந்த தருணம். திருமணத்திற்கு பிறகு அனைவரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. பட்டாபிஷேகம். மீனாட்சி அம்மன் ஒரு அரசியாக முடிசூட்டப்பட்டாள். அவள் கையில் செங்கோல். மக்கள் முன் நின்றாள். சுந்தரேஸ்வரர் அவளின் துணை அரசரானார். இது ஒரு சாதாரண விழா அல்ல. பெண் சக்தியின் வெற்றி, தர்மத்தின் ஆட்சி, தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு. இந்த அற்புத நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவில் நடைபெறுகிறது. மதுரை முழுவதும் ஒரு திருவிழா போல மாறிவிடும். தேரோட்டம், திருக்கல்யாணம், அழகர் வருகை எல்லாம் சேர்ந்தது ஒரு ஆன்மீக திருவிழா. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், பெண் சக்தி உயர்ந்தது. சிவமும் சக்தியும் ஒன்றே. தர்மம் எப்போதும் வெற்றி பெறும். நாம் நம்பிக்கை வைத்தால் அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும். பாண்டியர் குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண் அரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி தடாதகை நாச்சியார் வரார் வரார் வரார். இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.